டூட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிமினி தொதக்கியோட எபிசோட் 18. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட்ஸ் எல்லாம் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இந்த அனிமையோட எபிசோட்ஸ் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எபிசோட் 18 போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செம் வந்து முடிய போகுது, இன்னும் 1 month தான் இருக்குது. அது வந்து சொல்லிட்டே வரா. ஸோ இந்த செகண்ட் செம்மில் வந்து நிறைய என்னென்னமோ ஆயிடுச்சு, நியூ இயர் வேறு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பற்றி திங்க் பண்ணிட்டு வரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஷூ எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயமுடுத்தோம். அது வேற யாரும் இல்லை, நம்மளோட விஷயத்தை தான் வந்து பயமுடுத்திட்டு இருப்பா. ரொம்ப குளிர்தில்ல அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஓகே நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை நியூ இயர் வரப்போகுதுல, அதுக்கு இன்னும் 1 month இருக்கியா அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் அது எப்படி தான் வரப்போகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. அப்போ வந்து இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்ன நீ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே நம்ம கசையை வந்து உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவனோட ஹேர் எல்லாமே கொஞ்சம் கீழே இதாக இருக்கும். ஸோ அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கா, கூலாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கும் பார்த்தோன்னே வெக்கம் வந்துடும். அப்புறம் லைட்டாக அந்த முடி இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டே இருக்கும். அது பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கலாச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ உடனே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். சவக்கோட்டை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கா. ஸோ இவனோட முடி எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு இருந்தால் தான் அவனுக்கு பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இந்த மாதிரி யாராலையும் இருக்கவே முடியாது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தாலும் அவள் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனோ இருக்கால, ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக இருப்பாள். ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்டு தான் சண்டை போட்டுருக்கான், என்ன பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், இங்கே வா அங்கே வா, ஸோ மிஸ் பண்ணுறேன் மிஸ்யூன்னு சொல்லிட்டு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டே இருக்கனால இவளுக்கு ரொம்பவே பிடிக்கல. அது வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்னாச்சு விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த கேட்குறா. என்ன பண்ணுறது, நம்ம அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ணதில்லை, ஸோ அது வந்து இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேசிகிட்டு இருக்கா. டேட்டிங் கூப்பிட்டுட்டே இருக்கான். அது வந்து எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, நான் போய் ஒரு நாள் பேசணும் அப்படிங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியூ வந்திருப்பான். உடனே நம்மளோட யோசிதா டேரெக்டாக போயிட்டு ரியூ நீ நைட்டு ஃப்ரீயா, நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன் அப்படிங்கிறா. இது விளாண்ட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி விளாடணும், ஸோ உங்க கூட ஜெயிக்கணும், அதனால நான் திரும்பி விளாட வரலான்னு இருக்கேன் நைட்டு ஃப்ரீயான்னு சொல்லி கேட்குறான். அவனும் சரிவா அப்படிங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் திங்க் பண்ணிருக்கா. ரியூ வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கான் அவளை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் நம்மளோட யசிதா வந்து எப்படி நினைக்கிறான்னு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவாக்கோ திங்க் பண்ணிருக்கா. அப்போ ரியோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப வெளியே குளிராக இருக்கல அப்படின்னு சொல்கிறா. ஓ யசிதா நீயாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வரவேற்கான். அதுக்கப்புறம் ஓகே நான் இந்த வின்டர் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கடையில் வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிதா கேட்குறா. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறான். நான் மேலே போகிறேன்ட்டு மேலே போகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஆகும்போது நம்ம ரியூ வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பான். அப்போ வந்து டோர் லாக் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேணான்ட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்மளோட ரியூ தான் ஜெயிச்சிருப்பான். ஒரு வார்த்தை சொல்லுவா லயன் சொல்லிட்டு. ஸோ அந்த லயன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ தூக்கத்தில் வளரிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறான் நம்ம ரியூ. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே அப்படி பேசியிருப்பா. அதுக்கப்புறம் ஓகே உனக்கு ஏதோ வேணுமான்னு சொல்லி கேட்குறா நம்மளோட யோசிதா. நீ எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒரு 500 எண்ணுக்குள்ளே ஏதாவது உனக்கு வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யோசிதா வந்து கேட்குறான். மெசேஜ் டோக்கன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான். ஓ அது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். மெசேஜ் டோக்கன் ஒன்று சொல்கிறான். ஸோ மெசேஜ் டோக்கன் வந்து ஒரு லவர்ஸை கொடுக்குற கிஃப்ட் மாதிரி. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து கேட்குறான் நம்ம ரியூ. அது கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லிடுறான் நம்ம ரியூ. உடனே வந்து வந்துருச்சு நீ எதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன், நான் உனக்கு கிஃப்ட்டெல்லாம் ஒன்று வாங்கி தர போகிறதில்ல, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிதா வந்து கோவப்படுறான். கிளம்பும்போது என்ன பண்ணுறான்னா திரும்பி தேங்க்யூ சொல்கிறான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு ஓகே நியூ இயர் வேறு வரப்போகுது, கிறிஸ்மஸும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்புறா. உடனே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபேஸ்லாம் ரெட் ஆகிடுது. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருவாளா. உடனே இது எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க அங்கேருந்து. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்லலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிதா வந்து ஷாப்பிங் போகலாம், ஸோ நீங்கள் யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன இருந்துட்டு இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் போய் பேசி ஆகணும், அவனை மீட் பண்ணி ஆகணும், இல்லை அவன் ஏதோ பண்ணிக்குவான், நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிடும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கோ எழுந்திரிக்கும். ஓகே ரொம்ப ஹாப்பி நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாம், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவாக்கோ கேட்பா. அதுக்கப்புறம் ரியூ கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுது. ஓ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட ஜோன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கேரக்டர் தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பின்னாடி ரொம்ப ஹாட்டாக இருக்காளே, நான் அவங்ககிட்ட போய் பேசி ஆகணுன்ட்டு வேகமாக துள்ளி குச்சி கூட ஓடிட்டு இருக்கான். ஸோ ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். உடனே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுரும். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அது சும்மா சின்னதாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 500 எண்ணுக்குள்ளே தான், ஸோ அதுக்குள்ளேயே ஏதாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒன்றா வராங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஐட்டமாக வராங்க. மிட்டுங்கிறது ஒரு கிளாத்து, ஸோ அது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை விலையை பார்க்குறாங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 2000 எண். ஸோ அவங்ககிட்ட இருந்து 500 தான். அதுக்கப்புறம் பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது 2000 எண் இருக்குது. ஓகே கொஞ்சம் சேர்த்தே செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுறாங்க அந்த பொருளை. அதுக்கப்புறம் வரும்போது ஒரு ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறா, ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை பார்த்தோன்னா நம்மளோட யுஷிதா வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றும் இல்லை ஸ்கர்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கோம் நம்ம சவாக்கோ. எது பார்த்தீங்கன்னா ஸோ ரியூ வந்து லவ் பண்ணுறான்ல, ஸோ எவ்வளோ எப்படி எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு யோசிச்சிட்டே வரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
உடனே கூப்பிட்டு ஸோ நீ யாரையாவது லவ் பண்ணுறியா, யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்குறா. இது என்ன திடீர்னு கேட்குறேன். ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே சொன்னதுக்கப்புறம் இவளுக்கும் இதாகிடுது. ஓகே 2 பேருமே லவ் பண்ணுறாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்மளோட யோஷிதா வந்து சொல்லிகிட்டு இருப்பா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் நான் ஒன் சைடு தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை அப்படி பார்க்கனதே இல்லை, அவன் வந்து இன்னும் சின்ன பொண்ணாக தான் பார்த்துட்ருக்கான், ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் வரும் இல்லை, ஸோ நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன், ஸோ இன்னும் போக அடல்ட் ஆனதுக்கப்புறம் மேபி என் மேலே ஒரு இது வரும், ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு சவாவுக்கு வந்து ஒரு வேளை கன்ஃபார்மாக இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஷாக்காக வந்து பார்க்குறா. அப்போ வந்து இவளோட ஃபேஸ் நார்மலாக இல்லை, முன்ன விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, பாஸ்டன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து இவனால் வர முடியாது, அவன் ஊர் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஆனால் கன்ஃபார்ம் நியூ இயர்க்கு வந்தான் ஆகணும், அப்போ வந்து அவனை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஓகே இப்போ நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரியோ பற்றி தானே அப்படின்னு நம்ம சவக கேட்பா. என்னது ரியூவா, அவன்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருப்பா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுட்டு ஸோ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்பான். உடனே ரியோட பிரதர் அப்படின்றவா நம்ம யுஷிதா. இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடும். ஓகே இது வந்து ரியோக்கு வந்து தெரியுமான்னு தெரியல, அதுவும் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு ரியோக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு என்ன ரியோக்கெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் இதாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அது நம்ம சவகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, பட் ஆனால் அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி ஜாலியாக இருக்கா யோஷிதா. ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் பேஸ்பால். அப்போ வந்து நம்மளோட கசையை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ பார்த்துட்டு என்னன்னா 2 பேரும் பேசிகிட்டே வருவாங்க. ஸோ நம்ம மிடில் ஸ்கூல்லேருந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாம் ஒன்றாவே இருக்கோம், ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஸோ ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கோம், ஏன்னா அவன் வந்து பிரேக்கப் ஆகிட்டான் ஜோ, ஸோ அதனால் நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு பிளான் இருக்குது, என் பிரதர் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் சொல்லுவான். கிளாஸில் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்கர்ட்டு நல்லா இருக்கும்ல, எனக்கு வந்து ரொம்ப லாங் லெக் இருக்குது, ஸோ அதனால் இந்த சின்ன ஸ்கர்ட் போட்டால் கூட எனக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியூ வந்துடுவான். உடனே என்ன பண்ணுவோம்னா நம்ம கசையும் வந்துடுவான். ஸோ உடனே வந்துட்டு இந்த ஸ்கர்ட் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்மளோட யஷிதா. அதுக்கப்புறம் ஏன் நீ வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா விலை வந்து 18,000 இருக்கும். ஸோ இவகிட்ட இருக்கிறது பட்ஜெட் 2,000 தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன விலையை பார்த்து பயப்படுறியா, ஏதோ வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் நியூ இயர் வேறு பக்கத்தில் வரப்போகுது, ஸோ அதுக்குள்ளே எப்படி தோறுக்கு தெரியாமல் எப்படி நான் அது எல்லாம் பண்ணுறது, ஸோ அதுக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆகும்ல, டக்குன்னு நான் அது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக சொல்லிவிடுவா தோறுன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுவோன்னா எந்திரிச்சு கசையிட்ட வந்து ஸோ இப்போ நான் எதுவுமே சொல்ல, உனக்கு தெரியும் தானே எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திட்டிட்டு விட்டுருவா. அதுக்கப்புறம் நம்மளோட இவனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருவா. வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷாக்காக பார்ப்பாங்க. என்னன்னா அவள் கன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேண்டேஜ் ஒட்டியிருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவளோட ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்து சொல்லிட்டா. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ரொம்பலாம் ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டா. பட் ஆனால் அவன் கன்னத்திலே அரைஞ்சிடுவான். அரைஞ்சதுக்கப்புறம் இல்லை என்னை மன்னிச்சிரு, ஸோ இதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்றா வரலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கெஞ்சிட்டு இருப்பான். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் நான் ஒரு வார்த்தை கூட நான் பேசுகிறது அவன் புரிஞ்சுக்க மாட்டான். ஸோ அவன் கூட எப்படி நான் இருக்கிறது, அதனால் நான் பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ நான் பிரேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிடுவா. இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடும் சவகாவுக்கு. யோஷிதா வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு இருப்பா. ஸோ இது எல்லாமே லவ்வால் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து யோசித்து வந்து புலம்பிகிட்டே இருப்பாள். ஸோ லவ்வால் தான் இவ்வளோ வழியாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது, கஷ்டமான ஃபீலிங்ஸ் எல்லாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியோ வந்துருச்சு கிளம்பிடுவான். நம்ம ரியோ வந்து தனியாக வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் கசையை என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் வந்துட்டு ஸோ நீ யோசிதா கிட்ட சொன்னியா இல்லையான்னு சொல்லி கேட்பான். இவன் வந்து சொல்லணும்பான். கசையாக தெரியும் ரியோ வந்து யோசிதாவை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏன் சொல்லலான்னு கேட்கும்போது இல்லை அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். ஸோ நீ சொல்லியிருந்தே தெரிஞ்சிருக்கும்ல, ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பில்ல, ஒன்று கண்டினியூ ஆகும் இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிருக்காங்க. ஓகே நான் பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ரியோ. இங்கே 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ இந்த சின்ன ஸ்கர்ட் போட போகிற, ஸோ அது போட்டிங்கன்னா நாங்களாம் வந்து ஒன்று பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னோ வந்து கேட்குறா. இதெல்லாம் ரொம்ப கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கப்படுத்தாதீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் நம்ம யோசிதா. ஐயோ இன்றைக்கி வேறு உனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் வேறு இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன், ஓகே இதை நம்ம எப்படி கொண்டாட போகிறது, ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஷேர் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஓகே நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்ட்டி மாதிரி ஏதோ ஒன்று வைக்கலாம் சின்னதாக, ஸோ அதில் வந்து நம்ம கூல் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சவகம் வந்து கூப்பிட்றாங்க. உடனே சவகம் என்ன பண்ணுறான்னா ஓகே ஃபஸ்ட் டைம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளும் வருவா. பட் ஆனால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் வீட்டில் தனியாக இருப்பாள் நம்மளோட யோசிதா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியோ வந்து வந்திருப்பான். டோரு நாக் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உள்ள வந்திருப்பான். வந்தோடனே திட்டுறா, ஏன் தட்டிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ட்ரெஸ் சேஞ்ச் ஏதோ பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பயும் நான் இந்த மாதிரி சாரின்னு தான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு ஏன் இங்கெல்லாம் வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. பட் ஆனால் அதை வாங்கிட்டு என்ன பண்ணால் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸில் வரான். அவனுக்கு ஏற்ற கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அவன் பேக் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா உடனே ஜம்ப் பண்ணி அங்கே போய் மறைச்சிக்கிறா. அது என்னன்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை இதெல்லாம் பார்க்காத அப்படின்றான். அதுக்கப்புறம் ஓகே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். அதுக்குள்ளே நம்மளோட யோசிதா வந்து அங்கேருந்து நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா துரத்தி விட்டுரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நார்மலாக
அங்கேருந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே சும்மா கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருப்பாள் அதை நினச்சி யோஷிதா. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாட்டில் இருக்கானே தெரியல. அப்புறம் நம்ம சவாக்கு என்ன பண்ணுறான்னா, நான் என்னோடதை விட வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க என் கூட இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ் தான் நான் ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் லவ்வும் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் புரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா நான் இப்போ லவ்வில் விழுந்திருக்கேன் கசையா மேலே. ஸோ அதை நான் எப்படி கொண்டு போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேருந்து சவக்கோட வந்து வயசு பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட யோஷிதா வந்து எந்த பிளானில் இருப்பானே தெரியல. ஸோ தோருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியோட பிரதரா இல்லை ரியோவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் தெரிய போகுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.